நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரருக்கு மத்தியில் இருக்கிற கள்ள ஊழியர்களை குறித்த சில வேத பகுதிகளை பார்க்க போறோம். அதற்குரிய வேத வசனம் மத்தேயு 24வது அதிகாரம் வசனம் 24. மேத்யூ சாப்டர் 24 verse 24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். மத்தேயு 24வது அதிகாரத்துல சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்குறாங்க. அதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை சொல்றாரு. அதுல குறிப்பா அவர் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனம் துவங்கும் போது ஏனெனில்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இதற்கு முன்பாக இருக்கிற பகுதியிலும் சேர்த்து பார்க்கும்போது இது இன்னும் தெளிவாக புரியும். இதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடைசி நாட்கள்ல உபத்திரவம் ரொம்ப மிகுதியாக காணப்படும். அந்த உபத்திரவ நாட்கள் குறைக்கப்படாம இருந்ததுன்னா ஊருத்தரும் தப்பி போக போறதில்ல. அதனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக அந்த நாட்கள் குறைக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம கடைசி நாட்கள்ல கிறிஸ்து இங்க இருக்கிறாரு அங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு யாராவது சொன்னா நம்பாம இருக்கணும் அப்படிங்கறத இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை சொன்னதுக்கு பிற்பாடு ஏனெனில்னு சொல்லி இந்த வசனம் துவங்கி இருக்கு. இதுல கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியாக கள்ள கிறிஸ்துனா யாரு? கிறிஸ்து என்பதற்கு மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்ங்கிற பொருள்ல வரும். ஏற்கனவே கிறிஸ்துன்ற வார்த்தைக்கான பொருளை நம்ம விரிவாக ஒரு வேத பகுதியில பார்த்திருக்கிறோம். அப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக மேசியாவாக சிலர் தங்களை பொய்யாக காண்பிப்பாங்க. அவர்களே கள்ள கிறிஸ்துக்கள்னு சொல்லப்படுவாங்க. அவர்களே கள்ள கிறிஸ்துக்கள்னு சொல்லுவாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள்னா ஆண்டவரால உரைக்கப்படாத பொய்யான தீர்க்க தரிசனங்களை தங்களுடைய சுயத்தினால சிலருக்கு வெளிப்படுத்துவாங்க. அப்படியானவர்கள் கடைசி நாட்கள்ல அநேகராக எழும்புவாங்க. அதையே முதலாவதாக குறிப்பிட்டிருக்காங்க. இவர்களை எல்லாமே மக்கள் தேவனுடைய ஊழியக்காரனே பார்ப்பாங்க. ஏன்னா நம்முடைய வேதாகமத்துல தீர்க்கதரிசியாகிய ஊழியக்காரர்னு சொல்லி அநேக இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல அபிஷேகம் பண்ணப்பட்டவராக தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு அவருடைய வார்த்தைகளை சொல்றவங்கள மேசியாவாக பார்ப்பாங்க. இப்படியாக கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அநேக பொய்யான காரியங்களை இந்த உலகத்துல வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க. இதற்கு உதாரணமாக சொல்லணும்னா அயல் நாட்டில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர். அவர் முக்கியமா தீர்க்க தரிசனங்களுக்கு பேர் போனவரா இருக்கிறாரு. அவர் ஒரு பிரபல தொலைக்காட்சியில கொடுத்த பேட்டியில எல்லா இடத்துலயும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறாரு. எதற்காக? அவர் அநேக முறை வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்கள் தேவனால கொடுக்கப்பட்டதில்ல, தன்னுடைய சுயத்தினால சில நேரங்கள்ல சொல்லியிருக்கேங்கிறத அவர் சொல்லிட்டாரு. அப்படியாக அவர் சொன்னதை அநேகர் எதிர்பார்க்கல. இந்த விஷயத்த அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா அநேகர் இதை வெளிப்படுத்துகிறவர்களாக இல்ல. இப்படியாக அவர் ஒரு நல்ல ஊழியக்காரராக இருந்துட்டு ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா பிரபலமானதற்கு பிற்பாடு ஒரு கள்ள ஊழியராக மாறி இருக்கிறாரு. கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறாரு. இந்தபடிதான் கள்ள ஊழியர்கள் உருவாகிறாங்க. ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியம் செய்வதற்கு முற்படுறாங்க. ஆனா கொஞ்சம் பிரபலமானதற்கு பிற்பாடு அவர்களுக்கு வருகிற புகழ்லையும் பேர்லையும் அவர்களுக்கு கிடைக்கிற சில வாழ்க்கை முறையிலையும் மயங்கி போய் மக்களுக்கு பொய்யான சில வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. அந்தபடி அவங்க மாறும்போதுதான் கள்ள ஊழியர்களாக மாறுறாங்க. அப்படியாக நல்ல ஊழியக்காரர்கள் வஞ்சிக்கப்படும் போது கள்ள ஊழியர்களாக மாறுகிற சூழ்நிலை உருவாகுது. எல்லாருமே கள்ள ஊழியனாக மாறணுங்கிற நோக்கத்தோட ஊழியனாக மாட்டாங்க. சில நேரங்கள்ல அவர்களும் இந்த படியான பேருக்கும் புகழுக்கும் மயங்கி போய் கள்ள ஊழியர்களாக மாறுகிறாங்க. அதனால்தான் இந்த வசனம் இந்த படியான தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்னு சொல்லியிருக்கு. இப்படியானவங்க சில அற்புத அடையாளங்கள் எல்லாம் மாயமாலமா செஞ்சு அதனால அநேக மக்கள் அவங்கள பின்பற்றி போய் அவர்களும் விழுந்து போனவர்களாக மாறி போவாங்க. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக கள்ள ஊழியர்கள் எழும்பும் போது நாம ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத இந்த வசனம் காண்பிக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை பற்றி சுவிசேஷ புஸ்தகத்துல அநேக இடத்துல சொல்லியிருக்கிறாரு. இந்தபடியாக அவர் எச்சரிக்கிறதெல்லாம் எதற்காக?
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சித்து போய் விடக்கூடாதுங்கிறதுக்காக. இது அவருடைய சீஷர்களாக இருந்த அப்போஸ்தலர்களும் தங்களுடைய நிருபங்கள்ல சொல்லியிருக்காங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 1 வசனத்துல, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த நாட்கள்லே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டாயிருக்கிறாங்க. அப்போ இந்த கடைசி நாட்களை நம்ம கேட்கவா வேண்டும்? அநேக பேர் இந்தபடியான காரியங்களை செய்து கொண்டிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம 2 பேதுரு 2வது அதிகாரம் 1 வசனமும் இந்தபடியான கள்ள தீர்க்கதரிசிகள் பற்றியும் கள்ள போதகர்கள் பற்றியும் சொல்லியிருக்கு. இந்தபடியான கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதர்களும் வேதத்தை புரட்டி நம்மை கிரயத்து கொண்ட ஆண்டவரை நாமே மறுதளிக்கும்படியாக மாற்றுவார்கள்ங்கிறத தெளிவா குறிப்பிட்டிருக்கு. அதே போல 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 வசனத்திலையும் பிற்காலங்கள்ல மனசாட்சியில சுடுண்ட பொய்யர்களுடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக கள்ள ஊழியங்கள்னால அநேகர் வஞ்சிக்கப்பட்டு விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க. சரியான சத்தியம் போதிக்கப்படாமல் தவறான சத்தியத்திற்குள்ளார போய் தேவனை பின்பற்றாம தேவனை அவங்களை அறியாமலே மறுதளிக்கிறவர்களாக மாறி போவாங்க. இப்படியான அவல நிலை யாருக்கும் வரக்கூடாதுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்கு. அதனால்தான் இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை நமக்கு காண்பித்து கொடுக்கிறாரு. அதனால இந்த கடைசி நாட்கள்ல நம்ம ஒவ்வொருவருமே விழிப்போடு இருக்கணும். ஏன்னா இந்த நாட்கள்ல அநேக தீர்க்க தரிசனங்களுக்கு பின் செல்கிறாங்க. இப்படியாக தீர்க்க தரிசனத்தை கேட்டு அதற்கு பழக்கப்பட்டு போனவங்க அவர்கள் பின்னாடியே போகும்போது ஒரு நாள் அவங்க வஞ்சிக்கப்படக்கூடிய காரியம் நேரிடலாம். அது மாத்திரம் இல்லாம இப்படியான அற்புத அடையாளங்களை பார்த்து அதற்கு பின் செல்லும் போது பொய்யான அற்புத அடையாளங்களும் நம்பவே தோன்றும். கடைசி நாட்கள்ல இப்படியான பொய்யான அற்புத அடையாளங்களும் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்தபடியான வஞ்சிக்கத்தக்க ஆவிய பிசாசானவனே நமக்குள்ளார அனுப்புகிறவனாக இருப்பான். ஆண்டவர் எப்படி நமக்கான ஒரு மீட்பின் திட்டத்தை உண்டு பண்ணி அநேகரை உருவாக்குகிறாரோ அதே போல பிசாசும் தனக்கான கள்ள ஊழியர்களையும் இந்தபடியான வஞ்சிக்கத்தக்கவர்களையும் எழுப்பி அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொண்டு போகணும்னு நினைப்பான். அப்படி இருக்கிறவங்க இடத்துல இருந்து நாம விழிப்பாக இருக்கிறதற்கே நமக்கு பரிசுத்த ஆவியானவரும் அவர் துணை கொண்டு நாம தியானிக்கக்கூடிய வேத வசனங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நாம சரியாக பற்றி பிடித்து கொண்டோமே ஆனால் இதுல இருந்தெல்லாம் நம்மை விலக்கி காத்து கொள்ளலாம். இந்தபடியான கள்ள ஊழியங்களை செய்யாம ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமா ஊழியம் செய்கிறவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறாரு. 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்டபடி தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்படியாக கர்த்தருடைய கண்கள் தாகத்தோடு தம்முடைய ஊழியத்தை உண்மையாக செய்கிறவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. அதற்கு அநேகர் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அதே போல எந்த ஒரு ஊழியக்காரர் சில வார்த்தைகளை வெளிப்படுத்தினாலும் அது வேதத்தின் அடிப்படையில் இருக்காங்கிறத சோதிச்சு பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாம நாம எந்த ஒரு ஊழியக்காரர் வார்த்தைகளை உபதேசிச்சாலும் தனிப்பட்ட விதத்துல தியானிச்சு பார்த்து நமக்கு ஆவியானவர் என்ன வெளிப்படுத்துறாருங்கிறத நிதானிச்சு பார்க்கணும். இப்படியாக இருக்கும் போதே இந்த கள்ள ஊழியர்களுக்கு நாம தப்பித்துக் கொள்ள முடியும். அந்தபடியாக கடைசி நாட்கள்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதான கள்ள ஊழியர்கள் எழும்புவாங்க. அவர்களிடத்திலிருந்து நாம தப்பித்துக் கொள்ள ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதையே இந்த வேத பகுதிகள் நமக்கு காண்பிக்குது. இதை அறிந்து கொண்டு கள்ள ஊழியங்களுக்கு பின் செல்லாம நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் துணை கொண்டு வேத வார்த்தைகளை ஆராய்ந்து அறிந்து கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, கடைசி நாட்கள்ல அநேக கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்கிறத உங்களுடைய வசனத்துல சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்படியான தீர்க்க தரிசனங்களுக்கும் அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் பின் செல்லாதவர்களாக நாங்க எங்களை பாதுகாத்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு ஞானத்தை தந்துடலுங்க தகப்பனே. ஆம் ராஜா, உம்முடைய வேதத்தின் அடிப்படையில எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கணும் தகப்பனே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய குரல் கேட்டு நாங்க செல்ல வேண்டிய வழி இதுவே என்று அறிந்து கொள்ளணும் தகப்பனே. அப்படி அல்லாம வஞ்சனைக்குள்ளாக விழுந்து போகிறவர்களாக ஒரு நாளும் நாங்க மாறக்கூடாது தகப்பனே. அதற்காய் தேவரீர் எங்களை காத்து நடத்துங்க ராஜா. இந்த நாட்களிலும் அநேகர் இப்படியான ஊழியக்காரர்களுக்கு பின் செல்கிறவர்களாக இருக்கிறாங்க தகப்பனே. அந்த ஆத்துமாக்களை தேவரீர் மீட்டெடுக்கும்படியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. அப்படியே நீங்க காத்து நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.